உள்ளூருக்குள்ள பைக் ஓடைக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை டக்கு கிலோமீட்டர் குறையுது போட் அடிச்சிருக்கு. என்ன வியூ மார்க்கெட் தான் என்ட்ரன்ஸ். ஏன்னா ஊர்ல எடுக்கிறது இங்க டிஃபரன்ஸ் மெட்டீரியல் வேரியேஷன் மாறும். மார்க்கெட் எல்லாமே இப்போ உடஞ்சி இருக்கு. 25 ரூபா 40 ரூபா 60 ரூபா. இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. இங்க என்ன மாதிரி கஸ்டமர் எல்லாம் வருவாங்க. பிராண்டடால இங்க பண்ண வந்து 11 ரூபா சொல்லினா இந்த பிள்ளைகள் சட்டை எல்லாமே லோக்கல் தான். எனக்கும் கயால் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குரிய கரூர் பகுதியில் இருக்கிற சின்ன தாராபுரம். இதுக்கு முதல் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு கிராமப்புற வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருப்போம். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிறோம். திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து ஹோல்சேல் வியாபாரம், அதாவது உடைகளை வந்து கிலோ கணக்கிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வேலையில் நாங்கள் அங்கே போய் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும் தான் போகிறோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் இலங்கையிலேருந்து கொண்டு வந்த பொருட்கள் வந்து அங்கேயும் வந்து கொடுக்கணும். ஒரு அக்கா, அதாவது ஓனியில் இருக்கிற அக்கா தான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோம். அவையில் வந்து அவன் அண்ணா ஒரு ஆள் இங்கே இருக்கிறேன்னு சொன்னவேல். அப்போ அவைகளுக்கு வந்து அந்த பொருட்களை கொடுக்கணும். அதை தவிர்த்து எங்களுடைய லடாக் சீரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாஸ்கரன் அண்ணான்ற ஒரு ஆள் வந்திருப்பார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்ற ஒரு வெல் விஷர் என்று கூட சொல்லலாம். அவரும் வந்து திருப்பூர்லாம் இருக்கார். அவரே வந்து நாங்கள் மீட் பண்ணணும். அதை தவிர்த்து ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து இந்த சின்ன தாராபுரத்துலேருந்து திருப்பூர் வந்து 77 கிலோமீட்டர் தான். நாங்கள் சென்னையிலேருந்து வந்து ஒரு லாங் ஸ்டேஜாக இருந்திருக்கோம், 411 கிலோமீட்டர். இதுக்கு பிறகு வந்து ஒரு 100-150 கிலோமீட்டருக்குள்ளே தான் எல்லா இடமுமே இருக்கும். அதனால் வந்து நாங்கள் பைக் ரைட் பண்ணுறது வந்து கொஞ்சம் எங்களுக்கு இலகுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடுவோம். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். குறிப்பாக வந்து இப்போ தான் கவனிச்சேன்னா இந்த இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா துரைசாமி கூடலூர்ன்ற ஒரு கிராமிய தெய்வம் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், அந்த படங்களில் காட்டிவிடும் குதிரைகள் எல்லாம் நிறைய இருக்கும். அதோட வந்து இந்த உள்ளூருக்குள்ள பைக் ஓடைக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை 108 பம்மிங். எங்கெல்லாம் சந்தி வருதோ, எங்கெல்லாம் டவுன் வருதோ, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பம்மிங் போட்டு வச்சுருக்கணும். ஒரு வகையில் பாதுகாப்பு தான். அதோட இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பூர் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மணித்தியாலம் தாராளமாகவே காணும். ஆனால் இடையில் ரோட்டுகள் எதுவும் மோசமாக இருக்கோ தெரியல, பார்ப்போம். இந்த வலது பக்கத்தில் இருக்கிற பேன் இருக்குல்லோ, இதெல்லாம் அந்த படங்கள்ல எங்கேயோ பார்த்த ஞாபகம். இவ்வளோ உயரமாக செய்து வச்சிருக்கிறோம். ஆனால் கடகாலத்தி வாகனம் எங்கட அந்த சொப்பன சுந்தரம் மாதிரி தான் இதுகள். இப்போ மடைக்காட்டு புதூர் அப்படின்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து இதில் எல்லாமே வந்து கிராமப்புறங்கள் தான். இதுக்குள்ள இதுலேயும் பாருங்கள் பம்மிங் தான் வந்து போட்டிருக்கணும். ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும், இங்கே வீதி சமிஞ்சைகள் வந்து அந்த கிராமப்புறம் என்றாலும் வந்து சரியாக செய்து வச்சுருக்கிறோம். இதில் எல்லாம் பாருங்கள், அங்கே ஹைவே ரோட்டுகள்லேயே சிலதுகளில் நாங்கள் பார்க்க இல்லாது, ஆனால் இங்கால நல்லா செய்திருக்கிறோம். இப்போ வெள்ளக்கோயில் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு சின்ன டவுன் தான். குறிப்பாக இதில் இருந்து காங்கேயம் என்ற ஒரு ஊர், இதில் எல்லாமே நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் எங்கேன்னு தெரியலை. காங்கேயம் போய் அதில் இருந்தான் அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் புதூர் போகக்கூடிய, ஏன்னா திருப்பூர் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால நேஷ்னல் ஹைவே போல் இருக்குது. இதெண்டா இன்னும் இலவாக போகலாம். இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 7:44 ஆகிட்டு. அதனால பின்னால் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிறா. கையில் பிஸ்கெட்டை வச்சு கொண்டிருக்காள், தனக்கு பிடிச்ச பிஸ்கெட் ஒன்றை வேண்டி. நான் இங்கே நிப்பாட்டைக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பக்கத்தில் பாருங்கள், எவ்வளவு காற்றாளர்கள் அமைக்கிறதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்பா, இந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் வந்து இப்படியான காற்றாளர்களை வந்து நிறைய இதே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் எங்களோட இடங்களில் அதை அமைக்கிறதுன்றா ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் அந்த நாங்கள் இருந்த அந்த சின்ன தாராபுரத்துலேயும் இருந்தது. இரவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் போகிற மாதிரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். இப்போ வரைக்கும் 120 சும்மா ஓடி பார்த்துனான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா காற்று எங்களை விடுதில்லை. காற்று தள்ளுது, கையாளி சும்மா பறந்துடும். அவ்வளோ பின்னால் ஆடிக்கொண்டே வரேன். 100 சும்மா பிடிச்சிட்டு போகலாம். ஆனால் பெட்ரோலும் வந்து இன்னும் தெரியுது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஃபுல் டேங்க் பண்ணிட்டேன் 2 புள்ளிக்கு வந்தோடனே. கிட்டத்தட்ட இந்தியா காசு 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட வேண்டாம் பாருங்களேன். இப்போ வரைக்கும் எங்களோட நாட்டு காசுக்கு 10,000 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கும். ஸ்கூல் போகிற படிகள் எல்லாம் நிற்கிறாங்க, தங்கச்சியாக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. எக்ஸாம் ஏதோ நடக்குது போல இருக்குது. இந்த நியூஸில் பார்த்து நான் 10ஆம் ஆண்டுக்கான எக்ஸாம். இந்த ஐயாக்கள் எல்லாம் எப்படி இருக்கிற விட்டு பாருங்களேன். எல்லாமே இந்த தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நாங்கள் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். என்ன புதினம் மட்டும் பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போ நிற்கிறதான் வந்து வெள்ளக்கோயில். இதில் தான் காங்கேயம் போகணும். நான் இதுக்கு முதல் சந்தியை வந்து திரும்பிக்கில் சொல்லியிருப்பேன் வெள்ளக்கோயிலுண்டு. ஆனால் இதுதான் வெள்ளக்கோயில். பெரிய டவுன் தான் இது. எந்தக்காக இந்த இடத்த வெள்ளக்கோயில் அப்படி என்று சொல்லிட மட்டும் எனக்கு தெரியல. இது பாருங்கள், லோக்கல் பஸ் போகுது. ஆனால் கட்டாயம் ஹெல்மெட் ரூல்ஸ் வந்து இங்கே கொண்டாலும், அதாவது ஓடுற ஆள் வந்து கட்டாயம் ஹெல்மெட் போடணுமா, பின்னால் இருக்கிற ஆள் போட தேவையில்லையாம். ஆனால் ஆக்சிடென்ட் பட்டால் பின்னால் இருக்கிற ஆள் தான் முதலாவது போய் ஆடிபடி விடணுன்றது தெரியல. 2 பேருமே கட்டாயம் ஹெல்மெட் போடணுன்ட்டு. இந்த போடாதாக்க போலீஸாக நிப்பாட்டி ஃபைன் போடணும். ஒரு ஃபைனை 100 ரூபா 200 ரூபா வச்சுருக்காமல் ஒரு 1000 ரூபா அப்படி போட்டுட மாட்டால் கட்டாயம் எல்லோரும் ஹெல்மெட் போடுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து சாப்பிடல நாங்கள்.
இப்போ சாப்பிட்ட நாங்கள் 160 ரூபா பில். குறிப்பாக வளமையை மாதிரி கல்யாணி வந்து தோசை, நான் வந்து பூரி. ஆனால் இந்த பைக்கை வந்து ஒரு 5-6 பேர் பார்த்துட்டு போயிருப்போம். ஒரு அண்ணா வந்து கேட்டார் எவ்வளோங்க இந்த பைக் வரும், எனக்கு உண்மையாக விலை தெரியாது, 2.5 லட்சம் ரூபா வரும் அப்படின்னு சொன்னேன். தெரியுங்க அப்படின்ட்டு சொல்லியாச்சு. சரி, இதுலேருந்து 44 கிலோமீட்டர் தான் நாங்கள் போகணும். சந்தோஷமாக இருக்கா? டக்குன்னு கிலோமீட்டர் குறை தானே. ஹைவே இருந்தால் சரி. ஆனால் நாங்கள் அன்றைக்கு வந்து மாட்டினது சிங்கிள் ரோட்டில். அதுகள் போனால் கஷ்டம்தான். அதோட சாப்பாடை பற்றி சொல்லப்போனால் ஓகே தான், அவ்வளவு ஆகா ஓகோன்ட்டு இல்லை, பரவாயில்லை. நானே வந்து மறந்துட்டேன். இந்த கையில் அந்த பிஸ்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஆளுக்கு அந்த பிஸ்கெட் தான் வந்து பிடிக்கும். இந்தியாவிலேருந்து எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகல வரைக்கும் இருக்கா சொல்லி விடுங்க வந்து வேண்டுவா. ஓகே, நைஸ். இடது பக்கத்தால் போய் அப்படியே போயிடும். இது நல்ல பெரிய டவுன் தான் போல் இருக்குது. கூடுதலாக இங்கே பார்க்குற கார்கள் எல்லாமே 7 சீட்டராக தான் இருக்குது. இப்போ ரோட்டில் ஒரு விஷயத்தை கவனிச்சிருங்களா, இந்த வலது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட் அடிச்சிருக்கு. அது வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு அளவு தான். இந்த இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவு தான். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேயும் ஒரு ரோட் ஒன்று வருது. நான் நினைக்கிறேன் ரோட் குறுகிறதுக்காக அப்படி அடிச்சிருக்கணும் போல, குறுகிறத காட்டுறதுக்காக அல்லது என்னென்று விளங்கலை எனக்கு. இந்த டவுனோட பேர் தான் வந்து காங்கேயத்தால் நாங்கள் இப்போ வலது பக்கம் திருப்பூருக்கு போகணும். நேராக போனால் கோயம்புத்தூர்ன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட்டெல்லாம் போட மாட்டாங்க, பொலிசை கண்டா தான் போடுவேன் போல இருக்கு. இங்கே எல்லாம் என்ன காரண்டு தெரியும், ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு பெச்சையும் வந்து காணல. ஓகே, இதுலேருந்து 35 கிலோமீட்டர் தான் நம்ம திருப்பூர். இதில் போய்கொண்டிருக்கல வலது பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது. கையால் மேப்பில் என்ன கோயில் ஒன்று காட்டுது. இப்போ வந்து மேப்பில் பார்த்து நாங்கள் சிவன் மலை அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்க டவர்களையும் பாருங்களேன். இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒடுக்கமாக இருக்குது. இப்போ எங்களை என்ன கொஞ்சம் நல்லா பறந்து போயிருக்கும், இங்கெல்லாம் ஒடுக்கமாக செய்திருக்கணும். இது டவுன் ஏரியாவா இல்லையான்னு தெரியல. இந்த பைக்குகளாலே டிராஃபிக் ஆகுது பாருங்கள். பாருங்க, நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து அங்கே வரைக்கும் பைக்குகளாக தான் இருக்குது. எனக்கு இப்போ தான் விளங்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் இதுலேருந்து 6 கிலோமீட்டர் தான். மேபி திருப்பூருக்கு வேலைக்கு போகிற ஆட்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. அதோட வந்து நான் சொல்லியிருப்பேன், அந்த இலங்கையில் இருக்கிற ஒரு அக்காண்ட அண்ணா ஒரு ஆள் வந்து இங்கே இருக்கிறார் அப்படின்ட்டு. அவர் வந்து இங்கே பாருங்கள் நல்லூர் 2 போர்டு போட்டிருக்கு. இந்த இடத்துல பேர் நல்லூர் தான். குறிப்பாக வந்து காயத்ரி ஹோட்டல்ன்ற ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்காரு. நாங்கள் அங்கே நிற்கிறதுக்கு அக்கா ரெக்வஸ்ட் பண்ண அக்கா நீங்கள் வேறு ரூம் புக் பண்ணுவார் போய் நில்லுங்காண்டு. சரி ஓகேன்ட்டு எங்களுக்கும் வந்து எவ்வளோ செலவுகள் குறைக்கலுமோ அந்தளவுக்கு வந்து நல்ல. ஏண்டா அந்த காசை பெட்ரோல் அடிக்கவே போயிடுமென்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட் நேரத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னலை வந்து ரெட் கலர் விழுந்து நிற்கிறேன். இங்கே நம்பர் ஒன்றையுமே வந்து காணையில். ஓகே, சிக்னல் விழுந்துட்டு கூட்டமாக ஓடிடுறா ஜெசிவில். இந்த கோன் அடிக்காத இடங்கள்ல என்ன செய்வோம், கொஞ்சம் விடப்போ ஒதுக்கி போவோம். அதெல்லாம் இல்லை, நீ மட்டும் முந்தி போ. அந்த ஒரு இதுதான் வந்து இங்கே இருக்கிறார்கள் எண்ணங்கள். வந்தது இந்த ஹோட்டல் தான், காயத்ரி ஹோட்டல். என்ற கடவுளே, இது இவ்வளோ பெருசாக இருக்குது, ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. பைக்கில் போகலாமா? 2 வீலர் பார்க்கிங் இதில் போட்டிருக்கணும். பிரம்மாண்டமான ஹோட்டல் தான். ஓகே, இதில் நிப்பாட்டிக்கொள்ளும். சரி, இப்போ நாங்கள் செக்இன் பண்ணி ரூமுக்கு வந்துட்டோம். 205 நம்பர் ரூம். உள்ளே நாங்கள் கொண்டே காட்டுறோம் பாருங்கள். ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான். ஓகே, திறவு கார்டு வச்சு திறக்கணும். ஸ்மார்ட் கார்டு உள்ள ஏற்கனவே திறந்ததால் வந்து அப்படியே இருக்குது. சரி ஓகே, கயாலின் மூலமாக நாங்கள் இந்த ஹோம் டூரை வந்து பார்ப்போம். ஹோம் டூரில் ரூம் டூர் இதான் ரூம். வாசல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அளவான டிவி இருக்குது. இங்கே பெட் இருக்குது. பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட், பெரிய பெட் வந்து தந்திருக்கிறோம். பெட் இந்த ஹோட்டலெல்லாம் நாங்கள் இது இந்தியத்து காசுக்கு 3000 ரூபாய் ஏதோ இந்தியா காசு 10,000 கிட்ட வரும். இலங்கையிலேயும் இதே ரேஞ்சுக்கு தான் வந்து இருக்கும் இப்படியான ஹோட்டல். இந்தியாவில் 2 கதிரை போட்டிருக்கணும். இங்கால என்ன வியூன்றே தெரியல. இது ஹோட்டல் சும்மா வியூ தான், நார்மல் வியூ ஒன்று தான் வந்து இருக்குதுன்னு. அதே மாதிரி டெலிஃபோனும் இருக்குது. முக்கியமாக இந்த ரூமுகளில் பிரசித்தமாக பார்க்குறது பாத்ரூம், அதையும் காட்டிடும். இங்கே ஃப்ரிட்ஜும் இருக்குது. நல்ல ஃப்ரிட்ஜ். ஓகே, மோசமான நிலையில் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா எங்களோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கபர்ட் இருக்குது. ஓகே, இதுவும் அதுதான். இதில் பெரிய ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், பாத்ரூம், நல்லா ஹோமட் இருக்குது. குளிக்கிறதுக்கு ஜக்கு தான் வச்சிருக்கிறோம். இங்கேயும் வச்சிருக்கிறேன் ஜக்கு எல்லாம். நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சோப்புகள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் போகும்போது பேக்குக்குள்ளே வச்சு கொண்டு போவோம். சரி ஓகே,
இதான் வந்து இது உண்மையிலுமே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பேர் சொல்லலாம் தெரியல. விஜிதி அம்மாவுக்கு வந்து நன்றிகளை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அவைகளுக்கான தூள் எல்லாம் கொண்டு வந்தது அவைகளுக்கு தான். சரி, ஓகே. நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே வந்து திருப்பூர் பார்க்க போகிறோம். டவுனுக்கு என்ட்ரன்ஸ்லாம் நிற்கிறோம், இன்னும் போயில இல்லை. இப்போ போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இதுலேருந்து காதர்பேட்டு என்று சொல்கிறது திருப்பூரை பொறுத்தமட்டில் வந்து ஹோல்சேலுக்கு வந்து பிரசுத்தமான இடம். 10 ரூபாயிலேருந்து இல்லை இந்தியா காசு 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா 120 ரூபா மட்டுமே வந்து பொருட்களோட அதாவது உடுப்புகளோட விலை வந்து நாங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்குமா, கிலோ கணக்கில் பெறக்கூடிய மாதிரி இருக்குங்கலாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ அது பார்க்க தான் போகிறோம். இப்போ இதுலேருந்து வெளிக்கிடுவோம். சரி, ஓகே. இப்போ வெளிக்கிட்டேன். குறிப்பாக வந்து இதுலேருந்து 4.5 கிலோமீட்டர் நான் போகணும் அந்த காதர்பேட்டைக்கு. குறிப்பாக வந்து அந்த அன்னபூர்ணான ஹோட்டல் இருக்குது, அதடியில் போயிட்டு அதிலிருந்து அப்படியே வந்து அந்த மார்க்கெட் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இருக்கிற நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து நிறைய இடங்களில் வந்து உடுப்புகள் ஹோல்சேலில் போட்டு விற்று கொண்டு தான் இருக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த டைமில் வந்து நொங்கு வச்சு விற்று கொண்டிருக்கிறோம். நொங்கு சீசன் இன்னும் இலங்கையில் ஆரம்பமாக இல்லை. எங்கெங்கெல்லாம் கூகுள் மேப் கூட்டி கொண்டு போகுது, ஆனால் இங்கேட்டு தான் விலங்கையில் பார்ப்போம். காதர்பேட்டைக்கு போகிறோமா இல்லை வேற எங்கேயும் போகிறோமா, அது பேரே வந்து சரியாக வரல. காதர்பேட்டையா கேதர்பேட்டையான்னு சொல்ல தெரியலை எனக்கு. சரி, இப்போ ஒரு கடை தொகுதிகள் எல்லாமே இஞ்சால துண்டுக்கெலாம் இருக்குது. நாங்கள் இடத்துல வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டோம். இதுக்கு பிறகு தான் போய் பார்க்கணும். ஆரம்பத்திலே வந்து இந்த கடைக்கார அண்ணா அவரால் வந்து எங்களோட கழிச்சார். அண்ணா சொல்லுங்கள், இந்த காதர்பேட்டைன்னா என்ன? இதுதான் காதர்பேட்டை என்ட்ரன்ஸ், மார்க்கெட்டு தான் என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருப்பூர் வந்துட்டாலும் பனியன் ஐட்டம்ஸு, லோயரு, இதுதான் இங்கே ட்ரெண்டிங்கு. இங்கே அதை தான் பர்ச்சேஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தான் என்ட்ரன்ஸ். இது எல்லாமே ஹோல்சேல்லாம். நிறைய பேர் வந்து ரீட்டைலுங்கிறது 1, 2 எடுக்கிறது தான் ரீட்டைல். நிறைய பேர் வந்து அது ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்து இருக்கிற கம்பெனிக்காரன் எக்ஸ்போர்ட் அவங்களாம் வந்து பிளாட்ஃபார்மில் போவாங்க. சண்டே மார்க்கெட் அது வந்து அந்த சைடில் இருக்குது. முதல்ல இங்கே இருந்துச்சு, இப்போ அது கேன்சல். நஞ்சப்பா ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் ஃபுல்லாகவே போடுறாங்க. சில பேர் வந்துட்டு திருப்பூரில் விலை கூடம்பாங்க. விலை எல்லாமே கம்மி தான், பட் ஹோல்சேலில் எடுக்கிறது தான் கம்மி. சில பேர் 1, 2 எடுத்துகிட்டு வந்து விலை கூடம்பாங்க. ஏன்னா ஊரில் எடுக்கிறது இங்கே டிஃப்ரென்ஸ் மெட்டீரியல் வேரியேஷன் மாறும். இதுதான் திருப்பூரோட ஹோல்சேலில் வைக்கிறது வந்து மெட்டீரியல் குவாலிட்டி வந்து குறைவாக இருக்கும், அப்படி தானே? இல்லை, ஹோல்சேல் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு டிஷர்ட் வந்து 60 ரூபாயிலேருந்து இருக்குது. ப்ரொடக்ஷன் இருக்குது, டொமஸ்டிக் இருக்குது, எக்ஸ்போர்ட் இருக்குது. 60லேருந்து 2000 ரூபா முடியும் இங்கே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. லோவர் ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்சு முடியும் இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குதுங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வராங்க, ரீட்டைல்லாம் வராங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா விலை கூடங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. ஹோல்சேலில் எடுத்தால் மட்டும்தான் இங்கே விலை கம்மி. இப்போலாம் ஒரு செட்டுக்கு வந்து 12 பீஸ் இருக்கும். அந்த மாதிரி எடுக்கிறது ஒரு பண்டல் போடணும். அந்த மாதிரி தான் ஹோல்சேல். சில பேர் வந்துட்டு ரேட்டு கூட 1 பீஸ் 2 பீஸ்லாம் ஹோல்சேல் யாருமே மார்க்கெட்டுக்கு தர மாட்டாங்க. ரீட்டைலுக்கு தனியாக கடை இருக்குது. என்ன ஹோல்சேலுக்கு அதுக்கு ஏன்னா இப்போ பழைய மாதிரி பிஸ்னஸ் கிடையாது. ஹோல்சேலுக்கு ரீட்டைலுக்கு பீஸுக்கு லாபமே இப்போ 30 ரூபா 40 ரூபா தான் லாபமே கிடைக்கிது. மார்க்கெட் எல்லாமே இப்போ உடஞ்சிருக்கு. ஓப்பன் மார்க்கெட் முதல்ல தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து நல்லா சம்பாரிச்சாங்க. இப்போ சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே வந்து வியாபாரம் பார்த்து முதல்ல இடம் வாங்கினாங்க. இப்போ இடத்தை விற்று தான் வியாபாரம் பார்க்குறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி தான் இருக்குது பிஸ்னஸ். இப்போ குறிப்பாக வந்து பின்னுக்கெல்லாம் வந்து நிறைய அண்ணாக்கள் வந்து சும்மா இருக்கணும். அவையில யார் புரியல? இந்த அதில் இருக்கிற அண்ணாக்கள் எல்லாம் இருக்காங்க. அதில் அவங்களாம் யார்? இவங்க எல்லாமே அந்த கடை வச்சிருக்கிறவங்க தான். கடை வச்சிருக்காங்க, வியாபாரிகள் தான். அவங்க நல்லா பார்த்தா கம்பெனி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாருமே கம்பெனி வச்சு ரீட்டைல் வச்சுக்கிறாங்க. வர பார்ட்டியும் கம்பெனியை கூட்டு போயிடுவாங்க. ஹோல்சேலாக வேணும்னா கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் வந்து இப்போ பழைய மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ அங்கங்கே ஒவ்வொரு மார்க்கெட் ஹோல்சேல் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ கேரளா போனால் அங்கே ஒரு கம்பெனி போட்டுடுறாங்க. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கம்பெனி இருக்குது. மேனுஃபேக்சரிங் அங்கங்கே ஒரே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இருக்கு நிறைய. ஆமாம், முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனாக திருப்பூர் மட்டும்தான் இருக்கும். இப்போ எல்லா ஊர்லையும் இங்கே தொழிலை கற்றுக்கிட்டு அங்கங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இப்போ மார்க்கெட் நிலவரம். தற்போதைய நிலவரத்தை வந்து அண்ணா மூலமாக வந்து நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். நன்றி அண்ணா. ஓகே. இப்போ அண்ணா அந்த கதையை சொல்லிட்டு சொல்லிக்கிட்டா இதுதான் வந்து ஆரம்பம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே திக்கு திசை தெரியலை. எல்லா பக்கமே வந்து அந்த ஹோல்சேல் கடையில் தான் இருக்குது. இது வந்து திருப்பூர் அன்னபூர்ணா. இதில் வந்து சாப்பிட்டா அப்படி அப்புறம் டீ அதில் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே வேறுங்களேன், இதில் 25 ரூபாய்க்கு சின்ன பிள்ளைகள் 25 ரூபா 40 ரூபா 60 ரூபா எல்லா விலைகளுக்குமே வந்து இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பெரிய அந்த ஷோரூம் மாதிரி எங்கள் இடங்களில் இருக்கிற ஷோரூம் மாதிரி உடுப்பு கடைகளும் வந்து இருக்குது. துருக்கி ஹோல்சேலும் இரண்டு துருக்கி டிசைன்ஸ் இருக்குது. டர்க்கி டிசைன்ஸ் அப்படின்ட்டு அங்கே இருந்து இறக்கணும் போல இருக்கு. தாய்லாந்து பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுகளுக்கு வந்து அந்த ஒவ்வொரு போய் சிரிப்பில் தான் அந்த ஃபேஷன் தான் போடுவேன் மட்டும். அதுக்கேற்ற மாதிரி வந்து கடைகள் இருக்குது. இதுக்கு போகுமா இதுக்கு போகுமா? அங்கே நேரா
அதான் எங்கால போகிறேன்னு தெரியல முக்கியமாக. கயால் இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. என்ன இந்த அண்ணா வந்து 2 வீலர் ரெண்டு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன். சுற்றி பார்க்குற 2 வீலர் வேணுமோ? இருக்கலாம். எல்லாம் கூடுதலாக சின்ன பிள்ளைகள் உடுப்பாக தான் பார்க்குறேன். அதில் தான் அந்த ஹோல்சேல் விலைக்கு வந்து சரியாகும். ஆனால் அங்கால போய்க்க சில மாறும். இங்கே பாருங்க, இது எங்கூட அந்த அங்கே வேறு ஷோர்ட்ஸுகள் அதெல்லாம் இங்கே தான் அடித்து கொண்டு இருக்கோம் போல இருக்கேன். இதுக்கெல்லாம் சின்ன சின்ன கார்மெண்ட்ஸ்கள் இருக்கும். அதுலேருந்து தச்சு தான் வந்து அப்படியே அங்கே அனுப்பினோம். இதுகளோட பேர்களை தான் வந்து அங்கே விரைகளை வந்து பெத்தாதுகளில் வந்து மறைச்சிருவினோம். ஏன்னா இங்கே அந்த டீலர்ஸுக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அண்ணா வந்து வேண்டிட்டு போகிறேன் ஹோல்சேலில். அதான் நாங்கள் அப்போ இங்கே ஹோல்சேலில் தான் வேண்டலாமா? நோம்பலாக வேண்டியலாது நாங்களும் வேண்டுவோம் வேண்டலாம். ஏன்னாட்டா அந்த 90 ரூபா 60 ரூபாண்டு போட்டுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன். அது ஹோல்சேலில் வேண்டக்கூடிய மாதிரி தெரியல. இது ஒரு பெரிய கடையாக இருக்குது. இதுக்குள்ள போய் பார்ப்போம். ஓ பார்ப்போம். ஆர்பி ரேடாஸ்ண்டு இதில் உள்ள ஆடைகள் எல்லாம் 90 ரூபா அது மாதிரி 35 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கு. சின்ன பிள்ளைகள் டிஷர்ட் 35 ரூபாண்டு போட்டிருக்கோம். நான் ஹோல்சேலுண்டா இப்போ 12 தான் எடுக்கலாமா இல்லை தனித்தனியாக எடுக்கலாமா? அந்த இதுக்குள்ளே இருக்கிறது வந்து தனித்தனியாக வரலாம் போல இருக்குது. இது 60 ரூபான்றது ஒரு பீஸா? ஒரு பீஸ். ஆனால் விலை வந்து குறைக்கலாது. அதே விலையில் நாங்கள் எடுக்கலாம். 60 ரூபா படி. சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்புகள் தான் அந்த விலை. இது வந்து எவ்வளோ போட்டிருக்கு விலை? இது 60 ரூபா போட்டிருக்கு. 60 ரூபாண்டா 6 3 18 200 ரூபா கிட்டத்தட்ட அங்கே அப்படிதான் விற்பின 200 ரூபா. முதல் தான் வந்து இங்கே தான் சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட கன்வர்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வடிவான டிசைன்கள் நிறைய இருக்குண்ணே. என்னோட குட்டிப்படி எனக்கு வந்து வேண்டலாம். சரி, நான் அதில் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு வந்து இதில் பார்த்துட்டு வந்து வேண்டுவோம். கொஞ்சம் இப்படி நிறைய கடைகள் நிறைய சாய்ஸுகள் வந்து இங்கே இருக்கும். இந்த இதில் எல்லாம் பாருங்கள் பொட்டமெல்லாம் போட்டிருக்கணும். இங்கே வேறு எங்கட பாலு கலவான ஷோர்ட்ஸ் எல்லாம் 15 ரூபா தான் போட்டிருக்கணும். இதில் வந்து வேண்டுவோம் வரும்போது. சரி, அப்படியே சுழண்டு வந்து ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுலேயும் வந்து நிறைய கடைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே தான் வந்து நிறைய கட்டிங் கூட இருக்குது. ஆனால் நார்மலாக சாதாரணமான ஆட்கள் வந்து இங்கே வந்து வேண்டுற மாதிரி இல்லை. அந்த ஹோல்சேல் என்றால டீலர்ஸ் மட்டும் தான் இங்கே வருவினம் போல இருக்கேன். அந்த நாங்கள் டி நகர் போனோம் அப்படியெல்லாம் இல்லை. பெரும்பாலும் சில கடைகள் வந்து நார்மலான கடைகள் மாதிரியும் இருக்குது. நான் அந்த ஹோல்சேல் விலைகளை வந்து போடாமலும் இருக்குது. நான் நினைக்கிறேன் அவைகள்கிட்ட இருக்கிற இதுகளை வந்து இதில் போடுவினம் போல இருக்குது. அப்புறம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு வேண்டலாம். இந்த ஷோர்ட்ஸ் எல்லாம் 125 ரூபா போட்டிருக்கலாம். அதில் நாட்டு காசுக்கு 500 600 ரூபாய்க்கு வரும். ஆனால் அங்கே இப்போ 1000 ரூபாய்க்கிட்ட வருது. இதெல்லாம் 50 ரூபா போட்டிருக்கு. இந்த டிஷர்ட்டா பரவாயில்ல. இந்த ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டுகளே வந்து 50 ரூபாய் போட்டிருக்கு. நல்லா இருக்குல்ல? டேமேஜ் போல இருக்கேண்ணா. என்னன்னு தெரியல. இல்லை நல்லா அது வந்து நார்மல் ஸ்போர்ட்ஸ் அந்த மெட்டீரியலில் தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நல்ல குவான்டிட்டியான இதுகள் வந்து நான் காணல. நானும் காணல. இது கேர்ள்ஸ் நார்மலான ஒரு ப்ரைஸில் தான் வந்து இந்த கதர் பட்டையில் இருக்குது. இவ்வளோ தான் இந்த துண்டுக்குள்ளே. இனி உள்ளுக்குள்ளே தான் போய் பார்க்கணும். என்ன எப்படி பார்க்கணும் மாதிரி இருக்குன்னு நீ வந்து நைட் ட்ரெஸ் ஒரு இது கடைக்கு வந்து வந்துட்டா. இது என்ன விலை சொல்லியிருக்கணும்? 150 ரூபா. 150 ரூபா. இந்த டிசைனில் இல்லையா? சரி, நாங்களும் வந்ததுக்கு வேண்டும் தானே. உள்ள வரட்டா? இல்லை, கலர் மட்டும் பார்த்து ஒரே மாதிரி நிறைய வச்சிருக்கணும். எல்லாம் ஃபேக்ட்ரியிலேருந்து எடுத்து வேலை வச்சிருக்கணும் போல இருக்கு. இது ஒன்றுன்றதை என்ன சொல்ல டீ சேல்னு சொல்கிறீங்களா? இப்போ நான் ஒன்று ஹோல்சேலாக வேண்டாம் நார்மலாக வேண்டது என்ன சொல்கிறீங்க? புரியல நீங்க கேக்குறது. அது சரி சரி ஓகே ஓகே. இல்ல சொல்லுங்க. ஹோல்சேலா ஹோல்சேல் பல்கா எடுக்கிறது. பல்கா எடுக்கிறது. ஒன்று வேண்டதுன்னா அது ரீட்டைல். ஓகே. ஆனா இங்க வந்து நீங்கள் ஒரு ஃபேக்டரியில இருந்து எடுக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு ஃபேக்டரி? இல்ல, நம்மளே தயார் பண்ணிக்கிறது. நீங்களே தயார் பண்ணிக்கிறது. நம்மளே எல்லாம் திருப்பூர்ல இருக்கா? எல்லாமே திருப்பூர் தான். ஓகே ஓகே. இதெல்லாம் நம்மளே ரெடி பண்றது. இதெல்லாம் இங்க என்ன மாதிரி கஸ்டமர்லாம் வருவாங்க? ஹோல்சேல் எல்லாம் வெளியூர்லேருந்து வர்றாங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக வர்றாங்க. நம்ம இந்தியாக்குள்ளேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வர்றாங்க. இங்கே இருந்தால் பெரும்பாலும் எடுத்துகிட்டு போய் தமிழ்நாட்டில் எல்லாம் வைக்கிறாங்கல்ல? வேர்ல்டு ஃபுல்லாக வைக்கிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக. நைஜீரியாலாம் வராங்க. நைஜீரியா வர்றாங்க. அப்போ எவ்வளோ காலமாக இந்த கடை செய்கிறீங்க? இது நம்மளுதா? நம்மளது 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்கண்ணா. இங்கே பர்பஸாக நைட் ட்ரெஸ் மட்டுமா? எல்லா ஐட்டம் இருக்குது. மேக்ஸிமம் பூரா லேடிஸ் நம்மள்கிட்ட. அடுத்த கடை போனீங்கன்னா ஜென்ஸு, அப்புறம் கிட்ஸு, ஏ டு ஜெட் எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லாமே நார்மல் உடுப்புல இருக்குது. பிராண்டட் உடுப்புகள் வேண்டுறா? பிராண்டடால் இங்கே பண்ணக்கூடாது. இங்கே பண்ணக்கூடாது. அது வேண்டுறா இங்கே போகணும் திருப்பூரில். பிராண்டட்னா அது ஃபேக்ட்ரியில் தான் போய் எடுக்கும். ஃபேக்ட்ரிலாம் போய் எடுக்கும். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரு. அது அவங்களே தயார் பண்ணி அவங்களே சேல் பண்ணிக்குவாங்க. அலோவ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் டைரெக்டாக பையர் ஆர்டர் ஆகும். ஃபாரின் ஆர்டர், அமெரிக்கன் ஆர்டரு, துபாய் ஆர்டர், அது மாதிரி. அந்த பீஸ் இங்கே வராது. இங்கே வராது. இங்கே நார்மல் குவாலிட்டி, ஒரு செகண்ட் குவாலிட்டி. ஆனால் அதே குவாலிட்டி இருக்கும். ஆனால் அந்த நேம் மட்டும் வராது. ஆனால் அவங்க ஜிஎஸ்டி எடுத்து அதெல்லாம் கவர்மெண்ட் இதோட பண்ணுவாங்க. அது இங்கே வராது. சரிங்கண்ணா, நன்றி. கையால் எடுத்த டிஷர்ட் அது 150 ரூபா. மற்றது
கீழே வர ஜீன்ஸ் மாதிரி அது வந்து 200 ரூபா 350 ரூபா. இதாக இருக்குது. நான் பிளேனாக இருந்தால் நல்லா இருக்கும் பார்க்க. இப்போ கையாளி வந்து 2 டிஷர்ட்டும் ஒரு இதுவும் வந்து வேண்டினவா. குறிப்பாக வந்து இந்த ஷோர்ட்ஸ் வந்து நாங்கள் நோ லிமிட் இருக்குது தானே, அதில் போய் வேண்டியக்கில் வந்து 600 ரூபா வரும். இங்கே வந்து 20 ரூபா தான், வெறும் 20 ரூபா தான் இந்தியா காசு. அப்படின்னா எங்கள் நாட்டு காசுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 80 ரூபாய்க்குள்ளே தான் வரும்ன்ற பாருங்களேன். உண்மையில் வந்து லாபம். ஆனால் அந்த மெட்டீரியல் வந்து அதே மாதிரி இருக்கான்றது, இதில் குவாலிட்டி இருக்கா சார்? நல்லா குவாலிட்டி இதை விட நல்ல குவாலிட்டியும் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது திருப்பூரில். கடையில் டிஷர்ட் பார்த்து நாங்கள் சரியோ டிஷர்ட்டாக ஷோர்ட்ஸ் என்ன சின்ன பிள்ளைகளுக்கு இது வந்து 11 ரூபா சொல்லினோம். ஆனால் 100 பீஸ் தான் எடுக்கலாமா அல்லது 50 பீஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லினோம். 100 ரூபாண்டாலும் எவ்வளோ வரும்? 10 ரூபாண்டாலும் 55 ரூபா அப்படி தான் வரும். எங்கள் நாட்டு காசுக்கு 500 ரூபான்னு 50 இல்லை 100 தான் எடுக்கலாம். அதான் அப்போ இது அவ்வளோ கொண்டு போய் எங்களுக்கு நாங்கள் கொண்டு போயிடலாம், வெயிட்டாக தான் பிரச்சனை. சொல்கிறதும் நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ 10 எங்களுக்கு தந்துட்டாருண்டா, நாங்கள் 10 கேட்டோம். நாங்கள் அதுக்கு பிறகு விற்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து 50 100 வந்து அவையில் சேல் பண்ணிக்கொள்ளலாம். சரி அண்ணா, நாங்கள் வரோம். எங்கள் எல்லாமே வந்து அவைகளுக்கு வடிவாக சொன்னாங்க. இதில் நிறைய ஸ்வீட்டர் கடை, நிறைய கடைகள் இருக்குது. அம்மாக்கள் எல்லாம் வச்சுருக்கேன் கடையில். பெரிய பெரிய இதாக கொண்டு வந்து ரக்குறதெல்லாம் இதுகளை தான் கொண்டு வந்து ரக்குறது இல்லைங்க திருப்பூர்லேருந்து. சரி, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ தான் வந்து முக்கியமான ரோட்டுக்குள்ளே வந்துருக்கோம் நினைக்கிறேன். என்ன கையாளு இதுக்குள்ள தான் ஃபுல்லாக பெரிய பெரிய கடைகள் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி. எங்கே கண்டாலும் அதுக்குள்ளே போங்கன்னு தான் சொல்லினோம். இதுதான் அந்த இடம். சரி, இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒன்று வேண்டு பார்க்குறோம். இதில் இதுவும் ஒன்று தரமாட்டினம் போல இருக்கு. ஹோல்சேல் தான். எத்தனை பீஸ் எடுக்கலாண்டுகள் கடைசி? எத்தனை பீஸ் எடுக்கலாம்? குறைஞ்சது 100 தான் எடுக்கலாம். கஷ்டம் தான். அப்போ இங்கே எங்கட பாடு அந்த நாங்கள் முதல் பார்த்த கடையெல்லாம் ஓகே மாதிரி. இதுக்குள்ள எல்லாமே வந்து ஹோல்சேல் கடை. அதுலேயும் குறிப்பாக அந்த அதுக்குள்ள கொஞ்சம் ஜெகஜோதியாக இருக்குது. அந்த இடம் கடைக்கு போய் பார்ப்போம். இந்த கலராக இந்த பொட்டங்கள் எல்லாம் எவ்வளோ குடிக்கணுன்றதை கேட்கணும். அங்கே வந்து எவ்வளோ 600 700 விற்கணும் அந்த அடிடாஸ் பொட்டம். இங்கே எவ்வளோன்றதை கேட்போம். ஹோல்சேல் இது பொட்டம் எவ்வளவு? 100 ஒரு பீஸ் எவ்வளோ போடுவீங்க? அது 120. 100 பீஸ் இருக்கா 120 ரூபாண்டா. எங்கள் நாட்டு காசுக்கு 360 ரூபா சுத்தம் பெறும். அதான் அங்கே 600 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே, டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்து கொடுக்குறது அதுகளோட சேர்த்து நல்ல விலை தான். இங்கே வேறு கலராக இருக்குது. இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு கலராக இருக்குது. எல்லாமே வந்து இந்த 100 பீஸாக தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே செய்யலாது. இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே இதெல்லாம் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் சட்டப்படி இதெல்லாமே இந்த இலங்கையில் நான் பார்த்துருக்கேன். இந்த கலர் டிஷர்ட்டுகள் எல்லாம். அப்போ முற்றுமுழுதாக தான் இங்கே தான் ரங்குது இலங்கைக்கான. ஆனால் அந்த ரெண்டு அங்கேயும் வந்து ஹோல்சேல் தான். ஹோல்சேல் தான் போட்டிருக்கிறோம். இந்த ரோட் ஃபுல்லாகவே ஹோல்சேல் தான். இதில் ஒரு கடை பார்த்து நாங்கள் 20 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கணும். எல்லா டிஷர்ட்டும் 20 ரூபாயா? 50 ரூபா. அதில் 20 ரூபா, அது மட்டும் 20 ரூபா. டிஷர்ட் எல்லாம் 50 ரூபா இந்தியா காசுக்கு. இது 20 ரூபாயா? இது 20 ரூபாயா? பாலுக்கு ஒரு 2-3 வேண்டும். அதாவது வந்து இப்போ இதில் வந்து 100 ரூபாய்க்கு கேட்ட மாதிரி 5 இது ஷோர்ட்ஸ் வந்து வேண்டுறா. அதெல்லாம் பாவைக்குமா? ஓகே, வீட்டுக்கு தானே ஓகே தான் வேண்டிட்டோம். நான் இந்த கூடுதலான இலங்கையில் கடைகள் எல்லாம் பார்த்துருக்கேன். 100 ரூபாய்க்கெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஷோர்ட்ஸ் வந்து விற்பாங்க. அந்த வகையான ஷோர்ட்ஸாக தான் இதுகள் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட எப்படி இஞ்சி இந்த விலைன்னா இதை விட குறைவாக எடுப்பின போல இருக்குது. இன்னும் ஹோல்சேலில் நிறைய எடுக்கலானே. அந்த அவர் சொன்ன மாதிரி 11 ரூபாய்க்கு எடுத்து 11 ரூபா 10 ரூபாய்க்கு வந்து எடுத்து அங்கே இன்னும் எங்கே போனாலும் ஹோல்சேல் ரெண்டினம். குறிப்பாக வந்து இதில் பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் விலைகள் ஈக்குவல் என்ற அளவு வந்து நாங்கள் இதில் பார்த்து நினைக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு வெளியிடம். இந்த இடது பக்கத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் எல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து அது ஒரு கட்டை. நான் நினச்சேன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான டிஷர்ட்டுகள் வந்து வேண்டலாம் அப்படின்ட்டு. எல்லாமே லோக்கல் தான். செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி நினைக்கிறேன். கடையில் பார்த்து நான் இந்த ஷர்ட் எல்லாம் அங்கே 4000 ரூபா வரும். இந்தியாவில் வந்து ஷர்ட் வந்து இங்கே வந்து 550 ரூபா. கன்வெர்ட் பண்ணாலே வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். நல்ல விலைகள் தான் வந்து அங்கே வந்து விற்கிறோம். இந்த ஷர்ட்டுகள் எல்லாம் அங்கே விற்கிறவங்க பரவாயில்ல, லாபம் இருக்கணும். அதான் கன்வர்கேஷன் சொல்கிறேன். டாக்ஸ் பே பண்ணணும், அந்த டிரான்ஸ்போர்ட் கூலி என்று சொல்லி கொடுப்பீங்க. அவைகளுக்கு காசு கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் அப்படி இப்படி பார்க்கலையே. சரிதான், இவ்வளோதான் இங்கே விலை. அது அங்கே வரைக்குள்ள வந்து அவ்வளோவா மாறுது. சுற்றி பார்த்தா எல்லா இடத்தையும் இந்த ஒரே மெட்டீரியலான கடையில் தான் இருக்கேன்னு. ஒரே டிசைன்கள், ஒரே இதுகள். சரி, சுற்றி கடைசியாக வந்து இந்த டர்க்கி டிசைன் அதுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் 2-3 விலைகளை பார்த்துட்டு பார்க்குறேன். இதுகளெல்லாம் நாங்களும் அங்கே பார்க்குறதான் வளமையாக. ஜீன்ஸுகள் ஏதாவது விலை ஒரு இருந்தால் பார்க்கலாம். இது வந்து ஹோல்சேலில் வச்சுருக்கணும். என்ன கட்ட மட்டும் தெரியல. பார்த்து நாங்கள் 500 ரூபா அப்படின்னு சொல்லுவேன். 499 ரூபா. அங்கேயே வந்து 2000 ரூபா தான் வரும் வேணே பெரும்பாலும். கன்வெர்ட்டுக்கே இப்போ 1800 கிட்ட இங்கே வருது.
ஆனால் நல்ல மெட்டீரியலாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கவலையோடு என்னுடைய இந்த பயணம் வந்து முடியுது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோல்சேல் மட்டும்தானே, அவனுக்கு ஒரு இதாக எடுக்கலாம் வந்து என்ன ரீட்டைல் என்ன ரீட்டைல் ஹோல்சேல் தான் எல்லா இடத்துலையும். அதனால் நீங்கள் இங்கே நிறைய பொருட்கள் வேண்டதா இருந்தால் மட்டும் பாருங்கள். பிஸ்னஸ் செய்கிறாங்களா இருந்தால் வாங்க. ஆனால் அதுலேயும் அவ்வளோ குவாலிட்டியானதுன்ற நான் சொல்ல மாட்டேன், சின்ன பிள்ளைகள் வந்து எடுக்கணும். சரி, ஓகே, நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்டை பார்த்துட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளேயே வந்து இருக்கான்றது தெரியலை. இதுக்கு பிறகு நாங்கள் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல சாப்பிடணும். சரி, இப்போ சாப்பிடுவோம். மத்தியானம் ஆகிட்டு சிட்டி பிரியாணி என்ற இடத்துக்கு வந்துருக்கேன். எல்லார்ட்ட கேட்ட வகையில் இங்கே தான் வந்து பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது. இந்த ஒரு கடை தான், உள்ளே போய் பார்ப்போம். இப்போ வந்து பிரியாணி தந்துட்டோம். பிரியாணியை பாருங்கள் எப்படி இருக்கட்டு. சீரக சம்பாவில் செய்யிருக்கணுமா இல்லை வளமையான அரிசியான்றது தெரியலை. நாங்கள் ஒருடைய சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றது உங்களை சொல்கிறேன். சரி, இப்போ சாப்பிட்டு நாங்கள் பிரியாணிக்கு வந்து 200 தான் வளமை எடுக்கிறத விட இன்றைக்கு அந்த கேஸ் பிரச்சனை வந்து 220 சொல்லுறது. ஆஹா ஓஹோ ஒன்றும் இல்லாத, ஆனால் ஓரளவுக்கு ஓகே தான். குறிப்பாக இங்கேருந்து நாங்கள் பிரிட்ஜ்வே காலனி என்ற இடம், அதாவது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று பார்த்துனாங்க. அதில் வந்து சுடிதார் அப்படி எல்லாமே வந்து ஹோல்சேல் விலையில் நல்லதுகள் இருக்குது நாங்கள் பார்த்த வரைக்கும். இப்போ அதை போய் ட்ரைவ் பண்ண வேண்டியது தான் நீங்கள் இப்போ வெளிக்கிட போகிறோம். இதுலேருந்து இப்போ வெளிக்கிட்டோம். அதோட இந்த ஹோட்டல்காரண்ணா வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க, கேரளாவான்ட்டு கேட்டார். நாங்கள் கதை இங்கே கேட்டுட்டு போல இருக்குது. இல்லை பைக் வந்து ஆனால் இந்த ஊர் மாதிரி தெரியலையே. நான் சொன்னேன் சென்னைண்டு, ஆனால் நாங்கள் சொன்னோம் இலங்கையிலேருந்து. அப்போ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா அப்படின்ட்டு, இல்லை நான் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வெளிக்கிட்டோம். குறிப்பாக இதில் ஒரு ட்ரெயினை பார்த்தோன்னா ட்ரெயினுக்கு வந்து மூட்டையில் அந்த சாக்கு மூட்டையில் நெல்லோ தெரியல, அதை ஏற்றி கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கடையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாட் அதில் போட்டிருக்கு பாருங்கள். நாங்கள் இந்த தெருண்ட பேர் அடித்து தான் வந்து நாங்கள் எதர்ச்சியாக வந்து இந்த கடையை கண்டுட்டோம். இதில் வந்து ப்ளீஸ் டூ ஃபுட்வேர் லீவ் அவுட் சைட்டா. ஓகே, கட்டிட்டு உள்ளே வந்தாச்சு. இதில் எல்லாமே ஹோல்சேல்லையும் எடுக்கலாம், நார்மல் விலையிலையும் பார்க்கலாம். சரி, கையாளி வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லாத்தையும் சாம்பிள் வந்து இதிலேயே தொங்க விட்டுருக்கணும். ஆனால் விலைகள் வந்து என்ன கட்டும் கையாளி, விலைகள் என்ன கட்டும்? விதைகள் இங்கேயே 1000 2000 மட்டும் போகுது. 1290. எங்கள் நாட்டு காசுக்கு 6000 7,000 வரும். இலையும் நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வந்து இருக்குது. நாங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்து வந்தனால நல்லா இருந்தது. அந்த நிறைய கலெக்ஷன்கள், விலைகள் வந்து ஓகே தான். சரி, இப்போ 2 டாப் வந்து தங்கச்சிக்கும் வாக்கும் வந்து வண்டி இருக்கிறோம். சரி, இதுலேருந்து நாங்கள் அப்படியே பில்லை போட்டு, ஏன்னா விலைகள் வந்து கிட்டத்தட்ட எங்களோட கம்பேர் பண்ணி ஒரு 1000 ரூபா இலங்கை காசுக்கு குறைவாக இருக்குது. 1000 ரூபா குறைவாக இருக்குது. 4000 ரூபா அங்கே விற்கிறது, இங்கே நாங்கள் வேண்டிக்கலாம் ஒரு 3000 ரூபாய்க்கு வருது, அவ்வளோதான். சரி, நீங்களும் வந்தால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மேக்ஸி என்ற ஒன்று விஷயம் பார்த்துறாங்களே, என்ன அதுண்டா என்ன நாங்கள் கவுனான்னு சொல்கிறது மேக்ஸி என்று சொல்லினோமா? ஓகே ஓகே. இதுலேயும் வந்து எனக்கு இந்த இது பிடிச்சிருந்தது, ஆனால் அது வந்து வேண்டியில் நாங்கள் வேண்டிட்டோம். ஏன்னா 5920 ரூபா வந்து 2 டாப் இலங்கை காசுக்கு வந்து வந்திருக்கு. சரி, நாங்கள் இதுலேருந்து அப்படியே வெளிக்கிடுவோம். சரி, இப்போ இதுலேருந்து வெளிக்கிட்டோம். வேலுக்கான அதாவது வேல் ஃபேக்ட்ரி வந்து வேலு பக்கத்துலேயே வந்து இருக்குது. இதுலேருந்து நாங்கள் இப்போ திருப்பி ரூம் அடிக்கத்தான் வந்து போய் கொண்டிருக்கோம். ஏன்னா ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கரன் அண்ணாவையும் மற்றது அந்த அண்ணாவையும் வந்து மீட் பண்ண போகிறோம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கரன் அண்ணாவையும் அதே மாதிரி நான் சொன்ன அண்ணாவையும் வந்து மீட் பண்ணுறேன்ட்டு இருந்தது. பாஸ்கரன் அண்ணாவுக்கு வந்து ராஜபாளையத்தில் மீட்டிங் இருந்ததால் நாளைக்கு 10 மணிக்கு வந்து அவருக்கு மீட்டிங். அதில் வந்து அவர் வர்றதுக்கு இங்கே 12:30 ஆயிரம் மட்டும் சொன்னார். நாளைக்கு எங்களுக்கு ஒரு வேறு பிளான் இருக்குது. அதில் வந்து பாஸ்கரன் அண்ணாவை இடையில எங்கேயாவது வந்து மீட் பண்ணோம். அதை தவிர்த்து நான் சொன்ன அந்த யாழ்ப்பாணத்தி அண்ணா, அதாவது வவுனி அக்காண்ட தம்பியில் அண்ணா வந்து இருந்தவர் தானே, அவரை போய் மீட் பண்ணாங்க. உண்மையிலும் வந்து புட்டும் அதே மாதிரி மீன் கறி, மற்றது கோழி, மற்றது மீன் பொரியல் எல்லாமே வந்து உண்மையிலுமே வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து எங்களுக்காக மினக்கட்டு அதுவும் வந்து செய்து வந்துடுறதுவே. உண்மையிலுமே சாப்பாடு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த திருப்பி ஒருக்கா இலங்கையில் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. புட்டு வந்து இந்த எங்களை மாதிரி பெர்ஃபெக்டாக வந்து அவிக்கலாம். அதனால் வந்து அந்த குழல் புட்டு மாதிரி கூடுதலாக வந்து நான் கம்போடியாலையும் அப்படி ஒரு புட்டு வந்து சாப்பிட்டேன் நான். அதே மாதிரி இருந்தது. கூடுதலாக மட்டக்களப்பு சைட்லேயும் அப்படியான புட்டுகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி புட்டாக இருந்தது. குறிப்பாக இன்னும் ஒரு விஷயம் வந்து அவையில் தந்து அனுப்பினவையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் கயாழ்னிக்கு சாரியும் எனக்கு வந்து ஒரு வேட்டி சட்டையும் வந்து தந்தவையில் அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே வந்து எங்களுக்கான ஒரு அன்பு பரிசு. உண்மையிலுமே எல்லாமே வந்து இந்த யூடியூப் மூலம் தான் எனக்கு, இல்லாட்டி நான் யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சாரி வடிவாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சாரி. அதை தவிர்த்து எனக்கு ஒரு வேட்டி சட்டை ஒன்று தந்திருக்கணும். மேலே வந்து சந்தோஷமாக இருக்குது. அதை தவிர்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அல்வாண்டு தந்திருக்கணும். என்ன பேருன்றதா எனக்கு தெரியலை.
உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுக்கிட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. அதோட வந்து இந்த திருப்பூரை பொறுத்த மட்டும் இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வரணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து நாங்கள் நாளைக்கு இதிலேருந்து இன்னும் ஒரு இடம் வந்து போகிறோம். அங்கே நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இன்னும் வந்து நாங்கள் போகிறதுக்கான ஒரு நாட்கள் தான் வந்துட்டு இருக்கு. அதால் நாங்கள் 7 மாநகரவு சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத நான் முடிவு எடுத்துருக்கிறேன். அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். பாய் மக்களே, இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.